தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற நாட்களில் கனம் முதல் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அது சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கேரளா கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 14ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 14ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த மாத இறுதியில் புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா 14 சென்டிமீட்டர் பதியுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி AWS 12 சென்டிமீட்டர் பதியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ARG, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ARG 11 சென்டிமீட்டர் பதியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம், புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் தலா 8 சென்டிமீட்டர் பதியுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் பத்துக்கண்ணு, கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, புதுச்சேரி மாவட்டம் பார்க்கூர், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, அரியலூர் மாவட்டம் செந்துறை,
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, அரியலூர் மாவட்டம் செந்துறை ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், கடலூர் மாவட்டம் KM கோவில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு, கடலூர் மாவட்டம் வடக்குத்து, விழுப்புரம் மாவட்டம் வளவன்னூர், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் AWS, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் AWS தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை, நாமக்கல் மாவட்டம் மோங்கனூர், கடலூர் மாவட்டம் புவனகிரி, விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, சென்னை மாவட்டம் மணலி, பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர், கடலூர் மாவட்டம் புதுச்சேரி மாவட்டம் பெரிய காலாப்பேட்டை ஏஆர்ஜி, கடலூர் மாவட்டம் SRC குடித்தாங்கி, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி AWS, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS, சென்னை மாவட்டம் மணலி, கரூர் மாவட்டம் கரூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர், கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, சென்னை மாவட்டம் திருவிக நகர், திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ARG, சென்னை மாவட்டம் TGP அலுவலகம், சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை, சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, சென்னை மாவட்டம் MGR நகர், கடலூர் மாவட்டம் நெய்வேலி AWS, சென்னை மாவட்டம் தரமணி ARG, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் பெருங்குடி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை AWS, சென்னை மாவட்டம் சென்னை, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, சேலம் மாவட்டம் சந்தியூர் KVK AWS, கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, சென்னை மாவட்டம் வலசரவாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ARG, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, சென்னை மாவட்டம் அடையார் சுற்றுச்சூழல் பூங்கா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ARG, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், சென்னை மாவட்டம் மண்டலம், ஈரோடு மாவட்டம் ஈரோடு AWS, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ARG, சென்னை மாவட்டம் அண்ணாநகர், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, அரியலூர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கலியல், கடலூர் மாவட்டம் வேப்பூர், சென்னை மாவட்டம் அம்பத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பாபநாசம், ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, சென்னை மாவட்டம் சுத்தமல்லி அணை, அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, செங்கல்பட்டு மாவட்டம் கோடம்பாக்கம் ARG, சேலம் மாவட்டம் ஏற்காடு தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 36.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில்.